இருக்கிறாங்க. அதுதான் வந்து அவங்க ஃபாலோவர்ஸ் அப்படியே அவங்க ஒரு ரசிக போதையில, இவர் வந்து ஒரு ஹீரோ போதையில இருக்கிறாரு இல்லையா? ஸோ அவங்க வந்து ஒரு ரசிக போதையில இருக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்து இவங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை. இவங்க யாராவது திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, இவங்க வந்து போதைப் பொருள் அடிமைகளா இருக்காங்க. ஸோ போதையில இருக்கக்கூடியவங்க திருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தெரில நமக்கு. சிந்திப்பாங்களா? சிந்திக்க தெரியுமா அப்படின்றது தெரில. ஒரு பாட்டு போட்டு இந்த ஜக்கி வாசுதேவ் ஆசிரமத்தில ஆடுறாங்க பாருங்க. அவங்க எங்கேயாவது சிந்திப்பாங்களா? சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல. ஸோ சிந்திப்பாங்களா? சிந்திச்சா அ அரசியல் ரீதியாக அவங்க டிபேட்ஸ் நடத்துவாங்க. மாற்றங்கள் வரக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா ரசிக போதை அங்க அந்த பக்கம் இருக்கிறது அண்ணன், தம்பி அப்படிங்கிறது எல்லாமே வந்து அது வந்து திரள் நிதி பிழைப்புவாத அரசியல் தான் அவரு. முழுக்கவே பிழைப்புவாதம் தான். இன்னைக்கு ஒண்ணு பேசுவாரு, நாளைக்கு அத அப்படியே ட்விஸ்ட் பண்ணிருவாரு. விஜய்க்கு வந்து இன்னைக்கு என்ன பேசினாருன்னு அவருக்கு